வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம காலத்துல ரொம்ப ரொம்ப பின்னோக்கி ஒரு பயணம் போக போறோம். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த யுகத்தோட முடிவு எப்படி இருக்கும்னு சொல்ற ஒரு காவிய பயணத்துக்கு நீங்க தயாரா? இந்த கேள்வி மனுஷனோட மனசுல எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஒரு யுகத்தோட முடிவுன்னா அது வெறும் அழிவு மட்டும்தானா, இல்ல அது ஒரு புது தொடக்கத்துக்கான அறிகுறியா? இந்த பழைய கணிப்புகளுக்குள்ளே என்னென்ன பதில்கள் ஒழிஞ்சிருக்குன்னு தான் நாம இன்னைக்கு தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் வரிசையா பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதுதான். முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட டைம் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். அப்புறமா கலியுகத்தோட அறிகுறிகள், அடுத்து வரப்போற ஒரு மீட்பர், கடைசியா இந்த மொத்த கதையும் இன்னைக்கு நமக்கு ஏன் முக்கியம்னு பார்க்க போறோம். ஒரு யுகத்தோட முடிவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இந்த காலச்சக்கரத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். இது நேரா போற ரோடு மாதிரி இல்ல, இது ஒரு முடிவே இல்லாத சர்க்கிள் மாதிரி, சுழற்சி முறையில நடக்கிற ஒரு விஷயம். இங்க பாருங்க, இதுதான் அந்த 4 யுகங்களோட சுழற்சி. முதல்ல சத்திய யுகம், இதான் பொற்காலம். இங்க தர்மம் புண்ணியம் எல்லாம் 100க்கு 100 இருக்கும். ஆனா போக போக பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த யுகத்துல அறத்தோட அளவும் சரி, அந்த யுகத்தோட வருஷங்களும் சரி குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியா நாம இப்போ இருக்கிற கலியுகத்துக்கு வந்து நிக்கிறோம். இதுதான் இந்த சுழற்சியில கடைசி இருண்ட யுகம். சொல்லப்போனா கலியுகம்ங்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு விண்டர் சீசன் மாதிரி. தர்மம் ரொம்ப பலவீனமாகி அதர்மம் தலை தூக்கி ஆடுற காலம் இது. புராணங்களோட கணக்குப்படி நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது இந்த கலியுகத்துல தான். சரி, அப்போ இந்த இருண்ட யுகத்தோட அறிகுறிகள்லாம் என்னென்ன? பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புராணங்கள் மாதிரியான நூல்கள் இந்த யுகத்துல இதெல்லாம் நடக்கும்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கு. வாங்க அதை பார்ப்போம். இந்த யுகத்தோட எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரே இந்த தர்மத்தோட வீழ்ச்சி தாங்க. நீதி, நேர்மை, ஒழுக்கம்னு நாம சொல்ற இந்த அடிப்படை விஷயங்கள் சரியா ஆரம்பிக்கும் போது சமூகத்துல மத்த எல்லா பிரச்சனைகளும் தானா வர ஆரம்பிச்சிடும். இந்த அறிகுறிகளை கேட்கும் போதே நம்மளை சுத்தி நடக்கிற சில விஷயங்களோட கனெக்ட் பண்ண முடியுதா? ஆட்சியாளர்கள் தப்பு பண்றது, மக்கள் மத்தியில கோவம், பேராசை, பொய் எல்லாம் அதிகமாகிறது, பணத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கறது, இயற்கைக்கு பாதிப்பு வர்றது, குரு சிஷ்ய உறவுல மரியாதை குறைகிறதுன்னு பல விஷயங்கள் முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு குழப்பமான காலகட்டத்தை தான் காட்டுது. அடேங்கப்பா, இவ்ளோ நெகட்டிவிட்டி, இவ்ளோ இருள், இதுக்கப்புறம் ஏதாவது நம்பிக்கை கேட்டு இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதே தீர்க்க தரிசனங்கள் இந்த கலியுகத்தோட இறுதியில ஒரு மீட்பர் வருவார்னு சொல்லுது. இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுக்குது. அதாவது தர்மம் அடியோட அழிற நிலைமை வரும்போது அதை காப்பாத்த ஒரு தெய்வீக சக்தி கண்டிப்பா வரும்னு சொல்லுது. ஆமாங்க, அந்த தீர்க்க தரிசன இரட்சகர் தான் கல்கி. மகாவிஷ்ணுவோட 10வது, அதாவது கடைசி அவதாரம் தான் கல்கி. அவரோட வருகை ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி மாதிரி தான் வர்ணிக்கப்படுது. தேவதத்தான் ஒரு வெள்ளை குதிரையில கையில மின்னல் மாதிரி ஒரு வாளோட வருவார். அந்த வாளை வச்சு அதர்மத்தோட சக்திகளை எல்லாம் அழிச்சு ஒழிப்பார். கடைசியா தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டி ஒரு புது யுகத்தை ஆரம்பிச்சு வைப்பார். ஓகே, கல்கி வந்தாச்சு, கெட்டதெல்லாம் அழிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த தீர்க்க தரிசனத்தோட கிளைமேக்ஸ் என்ன? வாங்க பாப்போம். இங்க பாருங்க, கலியுகத்துக்கும் அடுத்து வரப்போற சத்திய யுகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம்னு. ஒரு பக்கம் இருள், அறியாமை, இன்னொரு பக்கம் ஒளி, ஞானம். சண்டை சச்சரவுக்கு பதிலா அமைதி, பேராசைக்கு பதிலா ஆன்மீகம். இது வெறும் மாற்றம் இல்ல, ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ இத நாம ஒரு முழு அழிவா பார்க்க கூடாது. இது ஒரு பெரிய கிளீனிங் ப்ராசஸ் மாதிரி, பிரபஞ்சத்தோட கடிகாரத்தை ரீசெட் பண்ற மாதிரி. பழைய அழுக்கான விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது பொற்காலத்தை ஆரம்பிக்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை. இதுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இந்த பழைய கதையை நாம தெரிஞ்சுக்கணும்?
வாங்க அதை பத்தி யோசிப்போம். உண்மையை சொன்னா இந்த கதை பலாயிரம் வருஷமா மனுஷங்களை ரொம்ப ஈர்த்திருக்கு. ஏன்னா நம்மளோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கவும் ஒரு நல்ல காலம் வரும்னு நம்பிக்கை கொடுக்கவும் இது உதவுது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடைசியில நல்லதுதான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இது கொடுக்குது இல்லையா? கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கதையை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது நிஜமாவே நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனமா, இல்ல இது நமக்குள்ளே தினமும் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்குமான போராட்டத்தோட ஒரு உருவகமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.